பூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 3ஆம் நாள் 15/2/2025 சனிக்கிழமை. இன்று வளர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த பொதுவாக இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமையிலே எந்த விதமான சுபகாரியங்களும் ஆரம்பிக்கக்கூடாது, எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. இறை வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு, சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள், பஜனைகள் கலந்து கொள்வது, அது மட்டுமல்லாமல் தமிழ் மூதாட்டி அவ்வை சொன்னது போல சனி நீராடு, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலே எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள், சனீஸ்வரனை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள் என்ற நல்ல சிந்தனையோடு நாம் இந்த இறை வழிபாட்டில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த பெரிய புராணத்திலே சேக்கரார் சொன்னார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையம்பலத்திலே தில்லைராஜ பெருமானை எவ்வாறு வழிபட்டார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கர்ணங்கள் 4 சிந்தையாக குணமொரு 3 திருந்து சாத்வீகமாக. இந்த 3 குணங்கள் சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம். இந்த 3 குணங்களும் ஒவ்வொரு வேளைகளும் மாறி மாறி வருமா. இப்ப நாம் சில மனிதர்களை பார்க்கிறோம், காலையிலே ஒன்றை சொல்லுவார்கள், பகல் நேரத்திலே நான் அப்படி சொன்னா எனக்கு அது ஞாபகம் இல்லைப்பா, நாளைக்கு வா பார்ப்போம் என்பார்கள். அந்த குணம் மாறி விடுகிறது. காலையிலே இருக்கிற குணம் பகலிலே இருப்பதில்லை, பகலிலே இருக்கிற குணம் சாயந்தரத்திலே இருப்பதில்லை. இந்த 3 வேளைகளும் குணங்கள் மாறுமா. அதனாலே நாம் சாதாரணமாக பார்க்கிற பொழுது நடைமுறை வாழ்க்கையிலே இந்த 3 வேளை எல்லாரும் உணவு உண்டு கொள்வார்கள். அது குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் இந்த 3 வேளை கண்டிப்பாக காலை மத்தியானம் இரவு என்கின்ற இந்த 3 வேளையும் உணவு சாப்பிடுகிறோம். அந்த சாப்பாடிலே கூட பாருங்கள், காலையிலே சாத்வீகமான குணம், அப்பொழுது சாத்வீகமான உணவு இருந்தால் போதும். ஒரு காலையிலே லேசான உணவுகள், ஒரு இடியப்பம் அல்லது ஒரு தோசை அல்லது பழைய சோறு அல்லது ஒரு பனிஸ் 4 பிஸ்கெட்டை சாப்பிட்டா கூட காலை பசிக்கு இருந்து விடும். சாத்வீக குணம். பகல் பொழுதிலே ராட்சச குணம். பகலிலே நாம் காலையிலே உண்ணுவது 2 இடியப்பத்தை சாப்பிட்டு இருக்க முடியாது, ஒரு பான்துண்டை சாப்பிட்டு இருக்க முடியாது, அல்லது ஒரு 2 பிஸ்கெட்டையும் ஒரு டீயையும் குடிச்சிட்டு காலையிலே பசியாறலாம். ஆனால் மத்தியானம் அவ்வாறு முடியாது, அந்த குணம் மாறிவிடும். அந்த பகல் பொழுதிலே சாதம், கறி, குழம்பு, ரசம், மோர், தயிர், ஊறுகாய் இவையெல்லாம் கேட்கும். எனவே இந்த குணம் மாறிவிட்டது. அதே போல சாயங்கால வேளையில தாமச குணம்.
அது எது இருந்தாலும் ஏதோ இருக்கிறதை வைத்து உண்டு விட்டு படுத்துக்கொள்ளலாம். இல்லை ஒரு 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஒரு கப் பாலை குடிச்சிட்டு கூட படுக்கலாம் இரவிலே என்கின்ற அந்த தாமச குணம். இந்த 3 குணங்கள், இந்த 3 குணத்திலே இந்த சாத்வீகம் சிறந்தது என்பதனைத்தான் பெரிய புராணத்திலே சேக்கிழார் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் தில்லையிலே நடராஜ பெருமானை வணங்குகின்ற பொழுது குணமறு 3 திருந்து சாத்வீகமாக, அந்த சாத்வீகமான குணத்தோடு இறைவனை வழிபெற்றாராம். எனவே நாமும் அவ்வாறு நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு சாத்வீகமான குணத்தோடு இந்த புலன்கள் 5ஐயும் ஒருவழிப்படுத்தி 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, இந்த 5 புலனுக்கும் செல்லுகின்ற அறிவையும் நிறுத்தி கண்ணிலே கொண்டு வந்து நிறுத்தி இறை வழிபாட்டை செய்கின்ற பொழுது இறையருள் தானாக நமக்கு வந்து சேரும் என்ற நல்ல சிந்தனையோடு அனைவருக்கும் இறையருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு அவர் புதுமை ஆற்றி மக்களுடைய பசியை ஆற்றினார் என்று நற்செய்திகள் கூறுகின்றன. ஒரு முறையல்ல, பல தடவைகளிலே அவர் இப்படி செய்திருக்கலாம் என்பது நற்செய்தியாளர்கள் 5 அப்பங்களை 5000 பேருக்கு கொடுத்தார் என்றும் 7 அப்பங்களை 4000 பேருக்கு கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. இந்த அப்பங்களை கொடுப்பது என்பது பசியுற்ற பொழுது யார் எனக்கு என்னுடைய பசியை ஆற்றுவதற்கு உதவி செய்வார்கள் என்று பலர் ஏங்கி நிற்கின்றார்கள். பசி என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையாக இருக்கின்றது. உணவை உண்பதனூடாக ஒருவர் ஆரோக்கியமாக பலமாக வாழ முடியும், வளர முடியும். இந்த உணவை கொடுப்பது ஒருவர் தன்னுடைய அன்பை கொடுக்கின்றார் என்பதற்கு அடையாளமாக இயேசு ஒரு முறை கூறினார், நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உண்ணத் தந்தீர்கள் என்று. ஒருவருக்கு நாங்கள் அவருடைய பசி ஆற்றுவதற்கு எதையாவது நாங்கள் எங்களிடம் இருக்கின்றவற்றை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் கடவுளுக்கு கொடுக்கின்றோம். அந்த கடவுளுடைய அன்பை நாங்கள் அயலவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இன்றைய நாளிலே சிந்திப்போம், என்னென்ன விதமாக நாங்கள் அடுத்தவர்களுடைய பசி, அது வயிற்று பசியாக இருக்கலாம், அல்லது ஆன்மீக பசியாக இருக்கலாம், அல்லது சமூகத்தோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு பசியாக தேவையாக இருக்கலாம். இப்படி பசியோடு இருக்கின்றவர், அதாவது தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு என்னுடைய கரத்தை நீட்டி அவருக்கு என்ன உதவி செய்யலாம் என்று நாங்கள் சிந்திப்போம். அதற்கு ஏற்ப அடுத்தவர்களிலே கடவுளை காண்போம். பகிர்தலூடாக எங்களுடைய உள்ளத்திற்கும் மனநிறைவு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு செயல்படுவோமாக. ஆமென். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Amma ba'd. Waqala an-nabiy sallallahu alayhi wa sallam, ala wa inna fil jasadi la mudghah idha salahat salaha al-jasadu kulluhu wa idha fasadat fasada al-jasadu kulluhu ala wahiyal qalb. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேற்கூறப்பட்ட இந்த
நபி மொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும். அது சீர்கட்டு விட்டால் முழு உடலும் சீர்கட்டு விடும். அதுதான் உங்கள் உள்ளம் என்று சொன்னார்கள். பொதுவாக இன்று நடைமுறையில் நாம் சில விடயங்களை விளங்கிக் கொள்ளலாம். எந்த செயற்பாடாக இருந்தாலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதனை முதலாவதாக முன்னெடுக்கின்றது. அது ஒரு நலவான செயலாக இருந்தாலும் அல்லது ஒரு கெடுதியான செயலாக இருந்தாலும் எதுவாக இருந்த போதிலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதற்கு முடிவெடுக்கிறது. நான் ஒருவனுக்கு நலவு செய்ய வேண்டுமா அல்லது கெடுதியை உண்டாக்க வேண்டுமா? எனது தொழிலை நான் லாபகரமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது மோசமானதாக மாற்றிக்கொள்ளலாமா? அல்லது எனது கல்வியை நான் வெற்றிகரமானதாக முன்னெடுக்க வேண்டுமா அல்லது விளையாட்டுத்தனமாக விட்டுவிட வேண்டுமா என்று இவ்வாறு உலகின் பல துறைகளில் இன்று எதை எடுத்துக்கொண்டாலும் உள்ளத்துடன் தொடர்புடையதாக எல்லா செயற்பாடுகளும் காணப்படுகின்றது. எனவே ஒருவன் நல்லவனாக இருப்பதற்கு, ஒருவன் நல்ல செயலை செய்வதற்கு, நல்ல விடயங்களை வாழ்வில் முன்னெடுப்பதற்கு உள்ளத்திலே நல்ல தன்மை, நல்ல எண்ணம் இருந்தால் அது அவனை சீரான நேரான பாதையில் வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். உள்ளம் சீர்கட்டு விட்டால், உள்ளம் கெடுதியை உண்டாக்கிவிட்டால், உள்ளம் கெடுதியை எண்ணுமானால் அது தனக்கும் நஷ்டத்தை உண்டாக்கி தன்னை சூழவுள்ள பௌதீக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அது கெடுதியை உண்டாக்கக்கூடியதாக மாறிவிடும். உலகில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் உள்ளம் சீர்கட்டு இருப்பது. மக்களுடைய உள்ளம் எப்போது நலவை உண்டாக்குமோ, நலவை எண்ணுமோ, நான் எந்த நலவை உண்டாக்கி கொள்ள வேண்டும், எந்த விடயத்தை என்னுடைய வாழ்வில் சீரானதாக மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை எப்போது அது முன்னெடுக்குமோ, அது சிந்தனைக்கு கொண்டு வருமோ, அப்போது வாழ்வின் எல்லா செயற்பாடுகளும் நலவானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் மாறும். எப்போது உள்ளம் கெடுதியை எண்ணுமோ, கெடுதியான விடயத்தை இதனை செய்வதை யாரும் பார்த்து விடக்கூடாது, நான் இந்த திட்டம் தீட்டுவது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று எப்போது உள்ளம் எண்ணுமோ, அந்த உள்ளம் கெடுதியை எண்ணுகின்றது. அந்த உள்ளம் சமூகத்திற்கு கேடு விளைவிப்பதை முன்னெடுக்கப் போகின்றது. எனவே இந்த உள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். எனவே எங்களுடைய சிந்தனைகளை சீராக்க வேண்டும், நலவை எண்ண வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கண்ட பொன்மொழியிலிருந்து எங்களுக்கு போதனையாக கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே அதனை வாழ்வில் எடுத்து செயற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.